அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்திருக்கு பாருங்கள், அந்த சாரீஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த புடவை வந்து ஷம்மங்கா இல்லைல்ல பர்பிள் பார்டர். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா லெவண்டரில் க்ரீன் பார்டர். ரொம்ப பாருங்கள், ஒரு எக்ஸலண்ட்டான கலர் காம்பினேஷன் பாருங்கள். இது கத்திரிப்பூ கலர் சொல்லலாம், லெவண்டர் சொல்லலாம். சின்ன மாடப்பேட்டு, சின்ன பேட்டில் ரெண்டு பக்கம் உத்ராட்சம், சின்ன மொக்கு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன்ஸ். இது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஷேடில் இதே மாதிரி பாட்டில் க்ரீன், அது க்ரீன் பார்டர். இதில் உடல் பார்த்தீங்கன்னா தலைப்பில் உடல் பார்த்தீங்கன்னா புட்டா வாங்கியிருக்கு பாருங்கள். சக்கரம் மயில் சின்ன ஒர்க்கை வாங்கியிருக்கு பாருங்கள். இது ஒன்று, அது அங்கங்கே ஒரு புட்டா ஒர்க்கை வாங்கியிருக்கு பாருங்கள். அதாவது இந்த 9 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புட்டா வாங்குறது ரொம்ப ஒரு ரேர் தான், ஒர்க்கு ஜாஸ்தி இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா தலைப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்டாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புடவை வந்து ரிச் லுக் வரணுன்றதுனால உடல்லையும் புட்டா வாங்கியிருக்கோம், தலைப்புலேயும் கிராண்ட் லுக்கு வரும் உங்களுக்கு. இது ரொம்ப ஒர்க்மேன்ஷிப்பான மாடலில் புட்டா வந்து ஒரு பக்கம் சக்கரம், ஒரு பக்கம் மயில். ரொம்ப ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ஸ், கலர் காம்பினேஷன்ஸு இருக்கும். அடுத்தது பாருங்கள், அதாவது கூரைப்புடவை, அதாவது எண்ணெய் அரக்கு, காஞ்சிபுரத்து எண்ணெய் அரக்குன்றது. இது வந்து பார்த்திங்கன்னா அரக்கில் கீழே வந்து பச்சை வந்திருக்கும் பாருங்கள். ரொம்ப ஒரு இந்த இப்போ எல்லாமே வரப்போகிற எல்லா சேரீயுமே இது மாதிரி தான் கேட்கறதுனால எல்லாமே பச்சை பண்ணியிருக்கோம் கீழே. உடலில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புட்டா, சின்ன ஒர்க்கு. ஒரு பக்கம் மாங்காய், ஒரு பக்கம் வந்து ஃப்ளவர், 2 டிசைன் வருது பாருங்கள். அதில் இது எல்லாமே 10 கஜம் உங்களுக்கு. இந்த சேலையை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எல்லாமே நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் எங்கள் கவுண்டருக்கே உள்ளே வரும் எங்களுக்கு. இது வந்து தலைப்பு பாருங்கள், 3 பட்ட தலைப்பு. இன்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 45 இருக்கும். இன்ச்சு வரும் உங்களுக்கு இதில். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 49 வரும், 49. இது பார்த்திங்கன்னா அந்த இந்த மாதிரி காஞ்சிபுரம் சாரீஸில் தான் அந்த பன்னா லென்த்து ஜாஸ்தி. ஸோ இதுதான் உங்களுக்கு 49. பட் வெளியூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45, 46 நிற்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு பன்னா லென்த்து ஜாஸ்தின்றதுனால உங்களுக்கு வந்து அகலம், நீல அகலம், புடவையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. இதில் 49 இன்ச்சஸ் பாருங்கள். இது வந்து 49 வரும் உங்களுக்கு. இது செட்டிங்ஸ் தான். இது உங்களுக்கு இது வந்து மாறாது உங்களுக்கு. எத்தனை புடவை நினைச்சாலும் உங்களுக்கு, எத்தனை புடவை பண்ணாலும் இந்த லென்த்து நீல அகலம் வந்து மாறாது உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோத்து வாங்கிறதுன்னு சொல்கிறது. இது 2 பக்கமும் ஜாயின் பண்ணுற இடம். இதுதான் காஞ்சிபுரத்துக்கே உண்டான ஸ்பெஷாலிட்டி. இது வந்து வீவிங்கில் நம்ம சொல்கிறோம்னா திண்டு அடிக்குதுன்னு சொல்கிறது. தமிழில் நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம்னா 2 பக்கமும் கோத்து வாங்குற டிசைன். அதாவது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் சாரீ. இந்த புடவை நெய்யறதுக்கு 45 to 60 days, 60 நாள் ஆகும் ஒரு புடவை நெய்யறதுக்கு உங்களுக்கு. இது 2 பேர் நெய்யணும். இந்த பக்கம் ஒருத்தர், அந்த பக்கம் ஒருத்தர், 2 பேர் இது மாதிரி டிசைன்ஸ் பண்ணால் தான் நம்ம டிசைன்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. இந்த நூல் காட்டுறேன் பாருங்கள். இந்த நூலை பார்த்தாலுமே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். இது வந்து ஃபுல்லாக உடல் கலர் பாருங்கள், கத்திரிப்பூ. ஏன்னா இது எப்படி கேட்டிங்கன்னா, பொதுவாக நாங்கள் செக் பண்ணுறது வந்து காரணம் கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த இன்ச்சஸ் எல்லாம் மாறாது. ஏன்னா இது வந்து தறி வந்து செட்டிங்ஸ்.
உங்களுக்கு வந்து இதுலேருந்து இந்த வார்ப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சாரி 100 சாரி 150 சாரி இந்த கூட இந்த இன்ச்சஸ் எல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம செக் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ள வீவிங்கில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு இல்லை ஒரு எறும்பு கட்சிதுன்னா ஒரு மாதிரி ஒரு ஓட்டம் வந்து தவறுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நான் செக் பண்ணுவேன். இப்போ இந்த புடவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சே கிடையாது. ஸ்டார்ச்சே இல்லாத வெறும் வாட்டர் ஃபினிஷிங்லேயே பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் ஃபினிஷிங்கில் பண்ணினா தான் இது மாதிரி உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு புடவை வந்து சொல்கிறாங்க பாருங்க, ரொம்ப எங்களுக்கு வந்து சில பேர் வந்து ரொம்ப தவளை வேணும், எங்களுக்கு வந்து புடவை வந்து கம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி படைகள் தான் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சொல்கிறோம். அதாவது இதில் வந்து இந்த கோர்வையில் வந்து 2 விதமான கோர்வை வருது. ஒன்று வந்து ஹேண்ட்லூம், ஒன்று வந்து பவர்லூம். பட்டு ஹேண்ட்லூமுக்கும் பவர்லூமுக்கும் வீவிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த கோத்து வாங்குறது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர்லூமில் நெய்யும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது வந்து டை அடிச்ச மாதிரி வரும். பட் நீங்கள் ஹேண்ட்லூமில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அது வந்து ஜிக்ஜாக் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அதாவது ஒரே ஈவனாக வராது, உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் பார்க்கும்போது. இந்த பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் ஜாஸ்தி ஒரு பக்கம் கம்மி. அது வந்து கையில் வாங்கும்போது அந்த கோத்து வாங்கும்போது அந்த மாதிரி வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஒன்லி ஹேண்ட்லூமில் தான் தெரியாது. இந்த பாருங்க பார்த்தெல்லாம் உங்களுக்கு எல்லா டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் தெரியும் கையில் கோத்து வாங்கிட்டு. ஏன்னா இது நான் போடுறதுக்கு காரணம் வந்து நீங்களும் வந்து இது ஓரளவுக்கு எங்கேயாவது இந்த வாங்கணும் சாரி கீரி வாங்கணும்னா நீங்களும் ஓரளவுக்கு ஐடென்டி பண்ணுன்னா உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கோசம் நாங்கள் பண்ணுறது. கோல் வச்சு மடிப்பியா? கோல் இல்லை அரைக்கிலோ ஆரஞ்சு, அதில் புட்டா, அதே மாடர்ன் பேட்டில் மேங்கோ, 2 பக்கம் உத்ராட்சம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் தலைப்பை விட இது வந்து ரிச்சு பல்லு. அதாவது ஒரு அடர்த்தியான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது காரணம் கேட்டிங்கன்னா இந்த ஒர்க்கு பண்ணுற பாருங்க, இந்த புட்டா பண்ணுறது வந்து புடவை வந்து கிராண்டாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஒர்க்கு. இந்த ஒர்க்குக்கு நாம் இது மாதிரி தலைப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுங்க, இதுவே நம்ம 3 பட்டை தலைப்பு போட்டோம்னா இந்த கிராண்ட் ஒர்க்குக்கு எடுப்படாத போயிடும். ஸோ அதனால தான் எப்படி நம்ம இந்த சக்கரம் பையில் புட்டா போட்டிருக்கோமோ புட்டாக்கு ஏற்ற மாதிரி தலைப்பு வந்து கிராண்ட் பண்ணியிருக்கோம். இது
பாருங்க, இது வந்து எல்லாமே நம்ம புடவை கட்டுற பார்வையில் வரும்போது உங்களுக்கு எல்லாமே நெருக்கமாக இருக்கும். புட்டாஸ் எப்படி இது பாருங்க, எல்லாம் சக்கரம் மயில். ஏன்னா நாங்கள் இன்ச்சு போடல, உங்களுக்கு முதல் சேலில் போட்டு காமிச்சோம். அதனால இது நம்ம இன்ச்சு போட வேண்டிய வேலை இல்லை. இது ஃபுல்லாக பாருங்க. சுங்குமணி அடுத்தது இது காமிச்சாச்சு. இது உங்களுக்கு பர்பிள் பார்டர். இது தலைப்பு காட்டுறேன் பாருங்க. சம்மங்காய் எல்லோல பர்பிள். எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 கஜம். அடுத்தது வந்து 6 கஜம். 6 கஜத்தில் பார்த்தீங்கன்னா அதே சம்பங்கா எல்லோவில் பர்பிள் பார்டர் பிளைன். இது வந்து ரிச் பல்லு வித் ப்ளவுஸ். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கலர். இது எல்லோ, ஆரஞ்சு, மேங்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டான கலர், ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பில் வந்து உங்களுக்கு பார்டரில் வந்து பிங்க்கு. எக்ஸாக்ட் கருப்பு தான் இது. பொடி கலரோ இல்லை இது கலரோ கிடையாது. எக்ஸாக்ட் பிளாக் ஜெட் பிளாக்னு பேர் இதுக்கு. பிளாக்ல வந்து இந்த ஆரஞ்சில் வந்து பிங்க் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு பிங்க்கு கலந்த மாதிரி உங்களுக்கு. ஒரு காலத்துலலாம் பார்த்தோம்னா கருப்பு புடவை வந்து வாங்கிறதுக்கு யோஜனை பண்ணுவாங்க. ஐயோ கருப்பா வேணான்னுவாங்க. இப்போ பார்த்தோம்னா எங்களுக்கு கருப்பு வந்து நிறைய மூமெண்ட். 6 கஜம் மாவட்டம் சரி, 9 கஜத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு பார்டர். அதே மாதிரி மாம்பழத்தில் கருப்பு உங்களுக்கு வந்து தேவைப்படுற பட்சத்தில் எங்கிட்ட எல்லா விதமான ரேஞ்சஸ்லையுமே வச்சுட்டுருக்கோம். பிளாக்கில் எப்போ வேணால் அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களது இதில் காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்பர் வரும். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வரும். வாட்ஸ்அப் நம்பர் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அது உண்டான கலர் செட்டு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். வித் ப்ரைஸோடு அனுப்புகிறோம்.
இது பார்த்தீங்கன்னா மாம்பழம். எல்லோவில் வந்து அரக்கு, மாம்பழத்தில் அரக்கு, நார்மல் பார்டர் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்டர். இது தலைப்பு, இது ப்ளவுஸ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் கலரில் இந்த மாம்பழத்துக்கு இருக்கிற மவுசு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் குறையில. என்னதான் வரவங்க கையில் மாம்பழ கலர் இருந்தால் கூட அவளுக்கு வந்து இந்த மாம்பழ கலரை பார்த்த உடனே பார்த்தோன்னா ஒரு 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 புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும். இந்த கலரை பார்க்கும்போது அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டான கலர். இது சினேகா கிரீன், இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளை வந்து புடவை எடுக்கணுன்ற தோன்ற அளவுக்கு இருக்கும் இந்த புடவை. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு இப்போ ஒரு பண்ணுற சப்போர்ட் பண்ணுறத வந்து நீங்கள் பார்க்குறதே எனக்கு ஒரு சப்போர்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க பாருங்க, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். நீங்கள் வரணும், காஞ்சிபுரத்துக்கு வந்து புடவை எடுத்து எங்களுக்கு வந்து பண்ணணுன்னா 100% ஓகே. பட்டு எதுவும் அக்கேஷன் இல்லை. நேற்றோட பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் வீடியோவில் பார்த்துட்டு எல்லா யூடியூப் ரெகுலராக பார்க்குறவங்க, ஐயோ பார்க்கும்போதெல்லாம் புடவெல்லாம் சூப்பராக இருக்குது ராஜு, உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்குது. பட் எங்கள் காலத்தில் இப்போ எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. ஆனால் காஞ்சிபுரம் வருவோம், தேவப்பெருமாள் சேய்க்கு வரும்போது உங்கள் கடைக்கு வந்து அட்லீஸ்ட் நான் ஒரு காட்டன் சாரியாவது நான் வந்து கண்டிப்பாக நான் வாங்கி போகிறதுக்கு வரோம். ஆனால் நீங்கள் போடுற வீடியோ எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அடுத்தது அவங்க ரிலேஷன்ஸ் மேரேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ஷேர் பண்ணியிருக்கோம். அவங்க கண்டிப்பாக வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணும்போது நீ என்ன விதமான ஹெல்ப் இப்போ உங்களால் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ எங்களுக்கு நீங்கள் இப்போ பண்ணி கொடுங்க. என் பேரை சொல்லுவாங்க பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய சப்போர்ட். நீங்கள் வந்து எடுக்கிறத விட நீங்கள் இப்போ இது சொல்கிறீங்க பாருங்க, இதுவே வந்து எங்களுக்கு ஒரு 100% சப்போர்ட். எங்களுக்கு கண்டிப்பாக வாருங்கள், வரவேற்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.